நான் இங்கே குறிப்பிட்டிருப்பது கோட்டூரிலிருந்து சென்னைக்கு பேருந்து கேட்டிருந்தேன். கோட்டூர் அதன் சுற்றி இருக்கிற பகுதிகள் கிராமப்புறமாக இருந்தாலும் கல்வியில், மக்கள் தொகை பெருக்கத்தில், தொழில் வளர்ச்சியில் அந்த பகுதி ஒரு வளர்ந்து வருகிற ஒரு கிராம பகுதி. நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே அருகாமையில் இருக்கிற 18 கிலோமீட்டர் இருக்கிற மன்னார்குடிக்கு தான் செல்ல வேண்டும். அதே தூரத்தில் இருக்கிற 18 கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டிக்கு தான் செல்ல வேண்டும். நாங்கள் கேட்டதை திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிற இந்த அரசு கோட்டூரிலிருந்தும் கல்விக்காக, தொழில் வளர்ச்சிக்காக எங்கள் பகுதிக்கு அரசு விரைவு பேருந்து மூலமாக இயக்கப்படுகிற குளிர்சாதன பேருந்தை இயக்க வேண்டும் என்று மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணனே அதை அழுத்தி சொல்லிட்டார். அடிப்படை வசதி வேறு, கூடுதல் வசதி வேறு. அடிப்படை வசதி என்றால் நீங்கள் கோட்டூரிலிருந்து சென்னைக்கு பேருந்து வசதி தேவை என்றால் அதில் எந்த கருத்து மாற்றமாக இருக்காது. நீங்கள் கேட்பது கூடுதல் வசதி, குளிரூட்டப்பட்ட பேருந்து வசதி. குளிரூட்டப்பட்ட பேருந்து எல்லா பேருந்தும் நாம் இயக்க முடியாது. இருக்கின்ற குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த பேருந்துகள் இருக்கிறது. எனவே தான் நீங்கள் மன்னார்குடிக்கு சென்று செல்லலாம் என்று சொன்னோம். நீங்கள் நேரடியாக செல்வதென்றால் உங்களுக்கு ஒரு எஸ்இடிசி பேருந்தை அல்லது கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கான பேருந்து வசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.